இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரைக்கும் இருக்கின்ற மேஜரான அயனாம்சங்கள் என்ன? அயனாம்ச முறைகள் என்ன? அவர்களின் கர்த்தாக்கள் சொல்கின்ற வாதங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு டேட்டாவா மட்டும் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். தமிழில் அறிவார்ந்த விவாதங்கள் இந்த தலைப்பில் கிடையாது. இந்த கேப்ப நம்ம இன்னைக்கு ஃபில் பண்ணுவோம். இந்த அட்டவணையில கிட்டத்தட்ட ஒரு 16 விதமான அயனாம்சங்களுக்கு நான் வேறு வேறு விதமான தரவுகள் உங்களுக்கு நான் குடுத்துருக்கிறேன். இந்த தரவுகள் பத்தி ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். அடுத்த பாகத்துல நம்ம இத பத்தி விரிவா பார்ப்போம். இதுல முதல்ல அயனாம்சம் பேர் குடுத்துருக்கோம். 16 விதமான அயனாம்சத்துக்கு யாரு, என்ன அயனாம்சம் பேரு அப்படின்னு குடுத்துருக்கோம். 2வது ஆதார வருடம் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஜூலியன் வருஷத்துல இயர் ஆஃப் எப்போ அப்படிம்பாங்க. அதாவது என்னைக்கு அது ஸ்டார்ட் பண்ணிச்சு, என்னைக்கு அவங்க சொல்ற வருஷத்துல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. 3வது இந்த வருஷத்துல இருந்து இன்னைய வருஷம் வரைக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பாகை நகர்ந்திருக்கு, இத்தனை வருஷத்துல இவ்வளவு நகர்ந்திருக்குன்னா ஒரு வருஷத்துல எத்தனை ஆர்க் செகண்ட் நகருது அப்படிங்கிறது இந்த அளவு, ஒரு வருட நகர்வு அப்படிங்கிறது. ஆங்கர் ஸ்டார், அதாவது அடிப்படை நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த அயனாம்சத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு அப்புறம் ஏதாவது குறிப்பான அயனாம்ச மதிப்புகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட் டைமுக்கு என்ன வேல்யூ, கரண்ட் வேல்யூ எவ்வளவு திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருத்த வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆதாரம், இதுல ஒரு 4-5 பேருடைய ஒர்க் நான் கோட் பண்ணிருக்கேன். 1 2 3 4 இந்த ப்ளூ கலர் 1ல இருக்கிறது பூரா திரு அருள்வேலையா அவருடையது. டிவிஆர் நரசிம்மராவோட ஒர்க் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அவருடைய சாஃப்ட்வேர்ல நான் டிரைவ் பண்ணிருக்கேன். இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது பூரா அவருடைய சாஃப்ட்வேர்ல ஒரு குறிப்பிட்ட அயனாம்சத்தை போட்டு அது எந்த வருஷத்துல வருது, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். எந்த விஷயத்தை எங்க சொன்னாங்க அப்படிங்கிறது நான் கோட் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சிஜி ராஜன் அயனாம்சம் சபரி அவங்க சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றாங்க. பட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு பேஸ் இயர் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. பட் அதுவே அது கான்ட்ரவர்ஷியலா அவரோட ஆர்கியூ பண்ணி சிந்து எழுதி கொண்டு அந்த வருஷம் கிடையாது, வேற ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி விஷயம் கூட அதில் கொடுத்துக்கிறோம். இப்போ முதல்ல பாருங்க, லகிரி, உண்மையான லகிரி, அதாவது உங்களுக்கு 180 டிகிரில வச்சீங்கன்னா அது ட்ரூ லகிரி. ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் இருக்கிற கரெக்ஷன் இல்லாத இருக்கிற லகிரி அப்படிங்கிறது இந்த மெத்தட். இந்த ட்ரெடிஷனல் லகிரியில உங்களுக்கு லகிரி ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தில் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது அது ரெண்டு இதில் கொடுத்துருக்கோம். அப்புறம் பிவி ராமன் அவருடைய அயனாம்சம் எந்த வருஷம், ஆதார வருஷம், ஒரு நட்சத்திரம் அதனுடைய ஆதார நட்சத்திரம் எது, எவ்வளவு நகரும் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கோம். இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா சித்திரை பேஸ்டா சில அயனாம்சம் இருக்கும், ரேவதி பேஸ்டா சில அயனாம்சம் இருக்கும், இப்போ அது போல ரோஹிணி பேஸ்டா அயனாம்சம் இருக்கும், மூலம் பேஸ்டா இருக்கும். மூலம் சந்திரகரி அப்படிங்கிறவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பூசம் திரு பிவிஆர் நரசிம்மராவ் சொன்ன அயனாம்சம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை நட்சத்திரம் ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல இல்லாத ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வருட சுழற்சி. இதுல எந்த நட்சத்திரமும் சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஒரு சிம்பிளிஃபைடு வே, ஒரு சிம்பிளிஃபைடு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்படிதான் கிரகங்கள் நகர்கிறது அப்படின்னு ஒரு எளிய கணிதத்தை வைத்துக்கொண்டு இந்த கிரகம் இப்படி நகரும் அப்படிங்கிறது, அதனுடைய இடம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மற்ற அயனாம்ச முறைகளில் இருப்பது போல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடம் சொல்லியிருக்காங்க, இத்தனை சைக்கிள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கான நட்சத்திரம் சொல்லப்படவில்லை.